மாவீரன் வேல்முகில் கனவுகளின் தேசத்தை காப்பாற்றும் வீரன். ஒரு காலத்தில் மனித உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஆரியந்திரா என்ற மகத்தான மந்திர உலகம் இருந்தது. அந்த உலகம் இரண்டாம் சந்திர சூரியன் எனும் மாய சக்தியால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அந்த உலகை நாசம் செய்ய கருங்காற்றின் அரசன் மார்துரோ தனது இருள் வீரர்களை அனுப்பினான். மந்திரர்களால் நடத்தப்பட்ட கணிப்பு ஒன்றில் மார்துரோவை தோற்கடிக்க வல்ல ஒரே வீரன் வேல்முகில் எனும் சிறுவன் என தெரிந்தது. அவன் பிறந்தபோது மேகங்கள் பிளந்து இடியுடன் மின்னல் விழுந்தது. இது அவன் விதியையும் சக்தியையும் குறித்த அடையாளம். வேல்முகிலை அவன் பெற்றோர் கிறிஸ்தாரா எனும் யோகியின் கீழ் பயிற்சி செய்ய அனுப்பினர். அங்கு அவன் வாயுவின் வேகம், தீயின் சக்தி, நீரின் அடக்கம், மண்ணின் உறுதி ஆகிய சக்திகளை கற்றுக்கொண்டான். அவன் ஆயுதம் திருசக்திவில். இதில் விட்ட அம்புகள் எதிரியை நெருங்கும் போது மின்னலாக மாறும். இறுதியாக கருங்காற்றின் அரசன் மார்துரோ ஆரியந்திராவை முழுவதுமாக சூழ்ந்து தனது இருள் சக்தியால் சூரியனையே மறைத்தான். அப்போது வேல்முகில் தனது யோக சக்தியால் வானத்தை பிளந்து புயலை கட்டுப்படுத்தினான். வேல்முகில் நிலாதேவியின் ஆசீர்வாதத்துடன் திருசக்தி வில் கொண்டு மார்துரோவின் இருளை வென்றான். ஆரியந்திரா மீண்டும் ஒளியில் மூழ்கியது. மக்கள் வெற்றியை கொண்டாடினர். வேல்முகில் ஆரியந்திராவின் காவலனாக இருந்து எதிர்காலத்தில் வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக காவல் காத்தான். அவன் பெயர் மாவீரன் வேல்முகில்.